அன்பிற்கினிய ஓவிய ஆர்வலர்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனடியாக வந்து சேரும். அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, லைக்கும் செஞ்சிருங்க. இது போன்ற முதல் தர மாணவர்களின் மனமகிழ்ச்சியை போல் நீங்களும் இந்த பயிற்சியில் இணைந்து 6 மாத காலம் பயிற்சியினை முழுமையாக பயின்று உங்களின் எதிர்காலத்தை பொற்காலமாக மாற்றிக்கொள்ள எங்களது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். இப்போது நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து புதிய பேட்ச் இது வருகிற மே மாதம் 18ஆம் தேதி துவங்க இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த பேட்சில் வரக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பயிற்சிக்கு தயாராக இருக்கிறார்கள். இவங்களில் இப்போ இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இருந்தாங்கன்னாக்க விரைவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ இதில் இந்த 6 மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சியில் நாம் பல வீடியோக்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துருக்கிறோம். புதிய மாணவர்களுக்கு இந்த புதிய பேட்சானது ஒரு சில அப்டேட்டோடு என்ன செய்கிறோம், நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போது வெக்கேஷன் லீவில் மாணவர்கள் இதில் நாங்கள் கலந்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னதுனால இந்த மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்சினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் முதல் 3 மாதங்கள் அடிப்படை பயிற்சிகள் நம்ம நடக்குது. நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள் மற்றும் 5 வகையான பெயிண்டிங் வரைகலை பாடத்திட்டங்கள், முழுமையான பயிற்சி. இப்போ இதை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். வெளியூர் மாணவர்கள் அதிகமாக நமது கல்வி நிறுவனத்தை நோக்கி பயின்று நம்முடைய இடத்திலே ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதில் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த 6 மாத கால ஓவிய நுண்கலை பயிற்சியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல விதத்தில் பல சந்தேகங்கள் இருக்குது. இப்போ அந்த சந்தேகங்களை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒன் பை ஒன்னாக என்னன்றதை இந்த சந்தேகங்கள்லாம் அவங்க ஆல்ரெடி நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க. நம்ம தொடர்பு கொண்டு கேட்டிருக்க போகும்போது நமக்கு அதை உரிய விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் புதிய மாணவர்கள் இனிமேல் வரக்கூடியவங்களுக்கும் இந்த பயிற்சியை பற்றிய எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் நேரடியாக அட்மிஷனை போட்டுட்டு படிச்சுக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த ஏப்ரல் இறுதியில் முடிவடையுது. இப்போவே மாணவர்கள் அட்மிஷன் போட தொடங்கிட்டாங்க. அதனால் இப்போ ஏன் நம்ம இந்த அட்மிஷன் தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 மாத டூரேஷனுக்கு 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்களை படித்து அதாவது நம்முடைய அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நம்மளை ஒரு மேம்படுத்துதல் நிலைக்கு கொண்டு வரலாம். அப்போ மாணவர்கள் இந்த 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்களை இந்த பயிற்சியை எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது, எளிமையான முறையில் அந்த பயிற்சி அவங்க முடிச்சிடணும். அப்படிங்கிறதுனால தான் நாம் இந்த வீடியோவில் சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அப்போது இந்த ஆரம்ப நிலை ஓவிய மாணவர்கள் இந்த பயிற்சிக்குள்ளே வரும் பொழுது சின்ன வயசுலேருந்தே நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பல இடங்களாக காமிச்சிருப்பாங்க. சில பேர் அதில் தீவிரமான பயிற்சியெல்லாம் எடுத்திருப்பாங்க. இப்போது அந்த மாதிரியான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி நிமித்தமாக இதனுடைய அடுத்த அப்டேட்டு நிறையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம லைஃப் ஃபுல்லாகவே கொண்டு போயிடலாம், ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துகிட்டு இதை நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்ம கொண்டு போயிட்டோம்னா நமக்கு ஒரு சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது உண்மையான விஷயம்தான், அதில் மாற்றம் இல்லை. இப்போது நம்ம இந்த பயிற்சியை எதிர்கொள்ளும் பொழுது மாணவர்கள் வரைந்த படங்கள்லேருந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது முறையான பாடத்திட்டங்களை பயிற்சி பண்ணினால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அவங்க அப்டேட் ஆக முடியும். ஏன்னா இப்போ நம்ம கமர்ஷியலாக சில வேலைகள் பார்க்கறது, அது போக எஜுகேஷனலாகவும் சில வேலைகளை பார்க்கறது அப்படின்னு 2 கேட்டகரியாக பிரித்து வச்சிருக்கிறாங்க இந்த ஓவியக்கலையில். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லோயர் அண்ட் ஹையர் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியில் கவர்மெண்ட்லேயே எக்ஸாம் எழுதிட்டு ஓவிய ஆசிரியராக போவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கக்கூடிய இந்த 6 மாத கால டூரேஷனில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு லெவல் டிப்ளமோ
டிப்ளமோலேயே வந்து அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம வைக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, சில கஷ்டமான பாடத்திட்டங்கள் வந்து உலகளாவிய விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யறோம், போதனை செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சந்தேகங்கள் வந்து பாடத்திட்டம் சம்பந்தமாக அவங்களுடைய தன்னம்பிக்கையிலே வந்து சில சந்தேகங்கள் இருக்கிறதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிடுறோம். அப்போ இவங்க மாணவர்கள் வந்து முதல்ல உள்ள வரும் பொழுது சில தயக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். எப்படின்னா மாணவர்கள் வந்து சாதாரணமா வந்து வாத்தியார் எப்படி பாடம் நடத்துவார், அவரு இந்த பயிற்சியில வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்ல இருப்பாரு, நம்ம பணம் கட்டி படிக்க போறோம், ஊர் விட்டு ஊர் போய் நம்ம வந்து இருந்து படிக்க போறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான சூழல்ல நமக்கு நிறைவான ஒரு பயிற்சி கிடைச்சிருமா, நம்ம வந்து நிறைய பணத்தை நம்ம வந்து செலுத்தி நம்ம படிக்க போறோமே, அது வந்து நமக்கு முழுமையா பயன் தருமா அல்லது பயன் தராதா, அப்படிங்கிற பலவிதமான சூழல் சம்பந்தமான பணம் கட்டி படிக்கிறோம். அதெல்லாம் குடும்ப அளவுல வந்து அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு சிரமங்கள் இருக்கும். அப்ப அந்த நிலையில இருந்து அவங்க சந்தேகமா கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம அந்த வீடியோல வந்து நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். அப்ப அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது இந்த பயிற்சியானது வந்து நமக்கு அது பயன் தருமா, சரியா சொல்லி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு வெளியில போயிருக்கிறாங்க. இப்ப நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய மாணவிகள் பேசியிருக்காங்க இல்லையா, நம்மளுடைய அந்த பயிற்சியை பத்தி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் வந்து நல்லா கவனிச்சு பார்த்துருப்பீங்க. அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எந்த விதமான சந்தேகம் இல்லாம நீங்க தைரியமா வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம்னு தான் சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம்னா, முதல்ல அவங்க சந்தேகப்பட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து தான் உள்ள வந்து நிறைவான அந்த பயிற்சியை முடிச்சுட்டு மன நிறைவோட வெளியில போயிருக்கிறாங்க. இப்ப அவங்க படிச்சு முடிச்ச உடனே என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு தோதா அவங்களுடைய இடத்திலே வந்து பலவிதமான வேலைகள் செஞ்சு அவங்க என்ன செஞ்சுக்கலாம், ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து மதுரைக்கு போய் அங்க சனியார் வகுப்பு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே மாணவர்கள் நம்மகிட்ட கேட்ட மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து சனியார் மட்டும்தான் வகுப்பு நடக்கும். சனிக்கிழமை காலையில ஒரு 9:40 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மதியம் வந்து 3:30 4 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும். அப்போ இந்த மாதிரியான அந்த வேலையில வந்து நம்ம மதியம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம சாப்பாடை முடிச்சுட்டு அப்புறம் தொடர்ந்து நம்ம பயிற்சியில இருப்போம். அப்போ இந்த மாதிரி சனி ஞாயிறு வகுப்புகள் நடக்கக்கூடிய அந்த பயிற்சியில வந்து மாணவர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தோட தான் இருப்பாங்க. பட் 2வது மாசத்துல வந்து சில பயிற்சி முறைகள் போகும் பொழுது ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுரும். அதை ஆல்ரெடி படிச்சு போன மாணவர்களே சொல்லியிருப்பாங்க. அப்ப 2 மாதம் அல்லது 3 மாதத்துக்கு உள்ளாகவே அவங்க வந்து ஓவிய ஆசிரியருக்குன்னு உரிய அந்த எலிஜிபிள் தகுதியை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நம்ம போய் அலைஞ்சு காசு பணம் கட்டி மதுரைக்கு டைரக்டா போய் சாரை பார்த்து பேசிட்டு அவர் நடத்துறாரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து இதை படிச்சு முடிச்சோன்னு நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தமா நமக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுமா அப்படின்னா நிச்சயமாக மனநிறைவு உண்டு. அது எங்களுடைய தரப்புல இருந்து நாங்க என்ன செய்யறோம், ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம். அதாவது மிக உண்மையான விஷயமா நம்ம என்ன செய்யறோம், அதை எடுத்து சொல்றோம். அதனால மாணவர்கள் எந்த விதமான நிலையிலையும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால டைரக்டா வந்து அட்மிஷனை போட்டு நீங்க படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொத்த 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள் மற்றும் 5 வகையான பெயிண்டிங் வந்து எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறோம் அப்படிங்கிறத வந்து எல்லா மாணவர்கள்ட்டையுமே சொல்லியிருக்கிறோம். இப்போ இதுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 23 24 மாணவர்கள் வந்து இந்த பேட்சில் வர்றதுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி அட்மிஷனை போட்டுறோம், பயிற்சிக்குள்ள வந்துடுறோம். பயிற்சிக்குள்ள வந்த உடனே நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ அனுப்பிச்சிருக்கிறோம். வீடியோ வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு அதை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதை பயிற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த கைப்பக்குவ பயிற்சி அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வரக்கூடிய மே 18 வரைக்கும் தான் அந்த பயிற்சி. மே 18 வந்து நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவோம். மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அந்த மீட்டிங்ல வந்து இன்னும் கூடுதலான விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யலாம், பகிர்ந்துக்கலாம். சார் நான் இங்கேருந்து வரேன், எனக்கு இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான என்ன ஒரு சொல்யூஷனோ நம்ம அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ செலவு இந்த படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமா சார் அப்படின்னா, 3 மாசத்துக்கு வந்து வெறும் பென்சில் பேப்பர் மட்டும்தான். சரிங்களா? மேற்கொண்டு செலவு எதுவுமே கிடையாது. பேப்பரு பென்சில் இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு பேடு ஒன்று வேணும், அவ்வளோதான். ஒரு நோட்டில் வந்து அப்பப்போ சொல்லக்கூடிய அந்த தியரிக்கலான விஷயங்களை
எழுதி போடும் பொழுது நம்ம எழுதிக்கிறதா, அதுக்கப்புறம் வந்து அதை படிச்சுட்டு அதன் பிரகாரம் நம்ம பயிற்சி கொண்டு போகும்போது அது போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த நிலையில தான், அதனால அதிகமான செலவுகள் வந்து கிடையவே கிடையாது. 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து பெயிண்டிங் சமாச்சாரங்களா சில பொருட்கள் வாங்க வேண்டி வரும், அவ்வளவுதான். அதனால பயிற்சி என்பது எளிமையான முறையில் சிறப்பாக நடத்தப்படும் அப்படிங்கிறதை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். பயிற்சியினுடைய பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். அதாவது இப்போ சனி ஞாயிறு தான் கிளாஸுக்கு வந்து நமக்கு வகுப்புல வந்து பாடத்தை நடத்திடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாட்கள் நமக்கு காலங்கள் இருக்கு. அப்படின்றப்ப அந்த ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன பயிற்சிகள் நம்ம வீட்டு பாடமா கொடுத்தோம் அப்படிங்கிறத தெளிவான முறையில் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே என்ன செய்யணும், ட்ரா பண்ணி கொண்டு வந்து காமிச்சிடணும். அப்போ அந்த மாதிரி காமிக்கிறதா வந்து உங்களுக்கு அதிகமான அப்டேட்ல இருக்கக்கூடியதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். மாணவர்கள் அதை கருத்தில் வச்சுக்கணும். இப்போ ரொம்ப பேர் நம்ம கிட்ட வந்து கேட்கறது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சார் நாங்கள் படிச்சிடறோம், இது வரைக்கும் நாங்கள் நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய அடுக்கி வச்சிருக்கிறோமே ஒழி, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ உங்கள் கோர்ஸ் படிக்கிறோம்னாக்கா நம்ம என்னென்ன மாதிரிலாம் வேலை வாய்ப்பு பெறுறது அப்படின்னு ரொம்ப பேர் வந்து முதல்ல இதைத்தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து படிக்கலாம் சார், எனக்கு ஆர்வமாக இருக்கேன், ரொம்ப ஆசையாக இருக்குது சார், ஆனால் எனக்கு காலச்சூழல் அப்படி இப்படின்னு இருக்குது, ஆனாலும் படிக்கணும் அப்படிங்க போகும்பொழுது நான் இதை படித்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் ஒரு 4-5 விதமான துறைகளுக்குள்ளாக நமக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ எஜுகேஷனல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டிராயிங் டீச்சராக போகிறதுக்கு இந்த அட்வான்ஸ் லெவல் டிப்ளமோ அப்படிங்கிற அந்த சான்றிதழ் வந்து ஒரு அருமையான ஒரு தகுதியில் இருக்கக்கூடியதாக எல்லா மாணவர்களுமே சொல்கிறாங்க. சார் நாங்கள் போனோம், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க சார் ஸ்கூலில், எங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, இன்டர்வியூலையுமா நாங்கள் பாஸ் பண்ணி உடனே எங்களுக்கு அட்மிஷன் போட்டு கொடுக்குறாங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு நம்முடைய சான்றிதழ் வந்து ஒரு எலிஜிபிளான சான்றிதழ் தான். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே வந்து நீங்கள் தாராளமாக டிராயிங் டீச்சராக போய்க்கலாம். சில பார்ட் டைமாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையுமே வந்து விருப்பப்பட்டாங்கனாக்கா நீங்கள் சான்றிதழ் கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், போகலாம், அவங்க விருப்பப்பட்டால் மட்டும். அப்போ அந்த மாதிரி நம்ம போகிறதுக்கும் நம்மளுடைய சான்றிதழ் எலிஜிபிளாக இருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது வந்து ஓவிய ஆசிரியராக போகிறதுக்கு உண்டான கேட்டகரி. சரிங்க சார், நமக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வரல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டிலேயே வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி சின்ன அளவில் பண்ணிட்டு சனி ஞாயிறு கிளாஸ் எடுக்கலாம், மற்ற நாடுகளில் வந்து ஸ்கூல்களுக்கு போய் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பயிற்சியில் வந்து பெயிண்டிங் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த பெயிண்டிங் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இந்த 5 வகையான பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு எந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எடுப்பீங்களோ, அல்லது 1, 2, 3 அப்படின்னு எடுத்துட்டு அதில் பெயிண்டிங் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி கேட்குறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுவுமே மாதம் வந்து ஒரு 15-20,000 வரை சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் தாராளமாக. அப்போ இதெல்லாம் வந்து எஜுகேஷனலாக இருக்கக்கூடிய சமாச்சாரம். இப்போ கமர்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம அந்த பெயிண்டிங் சொன்னோம்ல, இதெல்லாம் கமர்ஷியல் டைப் தான். இப்போ ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு பெயிண்டிங்கை வந்து அவங்க ரிசப்ஷன் எல்லாம் மாட்டுறாங்க, அல்லது வேற ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ நடக்குது, அந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு கிஃப்டட் கொடுக்கணும் அப்படின்னா அதை டிராயிங் பண்ணி பென்சில் டிராயிங்காவோ அல்லது கலர்ஃபுல்லாக கலரிங் டிராயிங்காவோ பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதில் வந்து எவ்வளோ சிறப்பாக நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களோ அதற்கு உரிய அந்த கட்டணத்தை வந்து நீங்கள் வசூல் பண்ணிக்கலாம் அவங்கக்கிட்ட. அதனால் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு திறமையாக நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மாதிரியான வேலைவாய்ப்பு விஷயங்கள்லாம் அமையும். இப்போ நீங்கள் அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டுங்கிறது தான் பெரிய விஷயம். வேலை கிடைக்கிறது கிடைக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது. நமக்கு அந்த இடத்துல ஸ்பாட்ல போய் வேலை பார்க்க முடியுமா, நமக்கு அந்த தகுதி ஏற்படுதா அப்படின்னா நிச்சயமாக தகுதி ஏற்பட்டிருக்கு சார் அப்படின்னு சொல்லி அவங்களே பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி மாணவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட பரிபூரணமான திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். முதல்ல அந்த அளவுக்கு நமக்கு டேலண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஏன்னா 6வது மாதம் முடியும் பொழுது நீங்கள் உங்களை நம்ப முடியாது, நம்ம தான் அந்த மாதிரிலாம் ட்ராயிங் பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த மாதிரியான அந்த ஒரு அமைப்பில் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து எண்ட் ஆகும் முடியும். அப்போ அதை பற்றியுமே மாணவர்கள் நிறைய பேர் என்ன செய்யிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. இப்போ பாடத்திட்டங்களை பற்றி ஒரு குறிப்பேடு வந்து நம்ம இப்போ தயார் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த மாதிரி பாடத்திட்டங்களை பற்றி நான் மட்டும் தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய தொலைபேசி எண்ணுக்கு வந்து அதில் ஜிபே இருக்குது, அதில் ஒரு 500 ருபீஸ் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனாக கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடத்திட்ட சம்பந்தமான ஒரு புக்கை ஒன்று நினைஞ்சிருவோம், அனுப்பிச்சு கொடுத்துருவோம். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்க சரி நமக்கு எவ்வளவும் இப்போ நம்ம படிக்க போகிறோம், நமக்கு ஒரு சிறப்பான நிலை ஏற்பட போகுது அப்படிங்கிற அடுத்த ஒரு உற்சாகமான நிலைக்கு செல்றதுக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக அமையும் உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் வந்து சிறப்பான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து
அட்மிஷன் போகிறதுல 10 மாணவர்கள் தான், அதுக்கு மேலே நம்ம சேர்க்கறது இல்லை ஒவ்வொரு பேட்ச்லையுமே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10 மாணவர்களுக்கு போதனை செய்கிறதே வந்து பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துருக்கிறோம். எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனி கவனம் செலுத்துகிறோம். அப்போ தனி கவனம் செலுத்த போகும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தனித்தனியாக வந்து டிராயிங்ஸ் அப்பப்போ போட்டு காமிச்சு, பக்கத்தில் இருந்தே போட்டு காமிச்சு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கூடுதலான அந்த தன்னம்பிக்கையை வந்து அந்த பயிற்சியோடு சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு பாடங்களையும் கடக்கும் பொழுது கடைநிலையில பார்த்தீங்கன்னா இவ்வளவு பாடத்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு அதிசயமான விஷயமா அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறதையும் மாணவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கோர்வையான நிலையில அத்தியாவசியமான விஷயங்களை உள்ளடக்கிய பாடத்திட்டங்கள் தான் நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தினுடைய பாடத்திட்டங்கள் அனைத்துமே. அதாவது மாணவர்கள் வந்து பாடத்திட்டத்தை பற்றி எந்த விதமான கவலையும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஓவியக்கலையில் இன்னைக்கு என்னென்னலாம் அப்டேட்ல இருக்குதோ அந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே உள்ள இருக்கு. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும் மாணவர்கள். அதனால இந்த 10 பேர் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ நம்ம அட்மிஷன் போடுறதா சொல்லியிருக்கிறோம். அதனால கேட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க அட்மிஷனை போட்டு உள்ள வந்து பயின்று உங்களுடைய வாழ்க்கையை வளமா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்துக்கங்க. ஏன்னா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நாங்க எங்களுடைய நிலையிலிருந்து 100% எல்லா வகைகளையும் சரியாக இயங்குவோம். அதே மாதிரி நீங்க உங்க சூழலை தாண்டி அட்மிஷன் போட்டு படிக்க போறீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி எங்களோட கோஆப்ரேட் பண்ணி கூட்டுறவா இருந்து தான் நீங்க என்ன செஞ்சுக்கணும், அதை செய்ய முடியும். ஏன்னா இப்ப நாங்க சொல்லக்கூடிய பாடத்திட்டங்கள்லாம் அப்பப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம். அப்போ அந்த அந்த கைப்பழக்கம் அதிகமாக ஆக ஆகத்தான் உங்களுக்கு அந்த கைக்கான நல்ல பயிற்சி பெற்று நீங்கள் நினச்ச மாதிரியான அந்த டிராயிங்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்ய முடியும், தத்ரூபமும் போட முடியும். சரிங்களா? அதை மாணவர்கள் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி மாணவர்கள் வந்து இப்போ நம்ம காணொலி நம்முடைய சேனலில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து காணொலிகளிலுமே சொல்லியிருக்கிறாங்க. அதில் அப்படி அவங்க சிறப்பாக சொல்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக வந்து ஒரு 4-5 விதமான புஸ்தகங்கள் வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறோம். அது போக வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கில் தான் நம்ம இந்த கட்டணத்தை வசூல் பண்ணுறோம். அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குது. ரொம்ப மாணவர்கள் வந்து அதை வந்து மையப்படுத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சார் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாதம் மாதம் கட்டுறது தோணவே இல்லை சார், அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய சலுகையான சிறப்பான ஒரு சலுகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்குள்ளேயுமே வந்து மெட்டீரியல்ஸை பூராமே நம்ம வந்து வெளியில் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். கடையில் போய் நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட இருக்கக்கூடிய அம்சத்தில் நம்ம அதை கடையிலையும் குறைச்சி மாணவர்களின் அந்த நற்பயனை வந்து நம்ம மையப்படுத்தி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்குது சார்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி சிறப்புகள் வந்து நிறையவே இருக்குது. மிக முக்கியமாக வந்து நம்ம டிராயிங் பண்ண போகும்பொழுது எரேசர் எடுக்க மாட்டோம். அதுவுமே வந்து கூடுதல் சிறப்புக்குரியது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சிறப்பாக இருக்கு அப்படின்னு நிறைய படித்து சென்ற மாணவர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால அடுத்தடுத்து நமது நிறுவனத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுமே நீங்க வந்து நல்ல ஒரு தேற்றத்துக்கு வந்து உங்களை உற்சாகப்படுத்திக்கணும், உங்களுடைய அப்டேட் நல்லா இருக்கணும், உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தொடர்பு கொண்டு அட்மிஷனை போட்டு படிச்சுட்டு வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் மாணவர்களே. அதுவரையில் விடைபெறுகின்றேன். அன்பன் KP கனி. நன்றி, வணக்கம்.